ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த இடத்தை தவிர வேறு எங்காவது செல்வோம். நம்ம அந்த இடத்துக்கு போவேன், நாங்கள் அடிக்கடி போயிட்டோம், அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் அதர் தென் தட் பிளேஸ். லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் அதர் தென் தட் பிளேஸ். லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் அப்படின்னா வேறு எங்கேயாவது போவோம். அதர் தென் தட் பிளேஸ், அந்த இடத்த தவிர, அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் போவோம். ஓகேவா? சம்வேர் எல்ஸ் அப்படின்னா வேறு எங்கேயாவது. லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I decide something, it is difficult to change. If I decide something, it is difficult to change. If I decide something, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா, டிசைட் அப்படின்னா முடிவு பண்ணுறது. ஸோ இஃப் ஐ டிசைட் சம்திங், சம்திங்னா ஒன்று, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், அதை மாற்றுறது கஷ்டம். டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், மாற்றுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமா? இதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் இட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச்? இஸ் இட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச். இஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னா இது கஷ்டமா? டு சேஞ்ச், மாற்றுறது, இது மாற்றுறது கஷ்டமா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை பார்த்த உடனே அவ ரொம்ப கோபமாயிட்டா. அவனை பார்த்த உடனே அவர் ரொம்ப கோபமாயிட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She became very angry when she saw him. She became very angry when she saw him. She became very angry அப்படின்னா அவர் ரொம்ப கோபமாயிட்டா. ஓகேவா? இந்த ஆயிட்டா அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் பிகேம். பாஸ்ட்லங்கிறதுனால பிகேம் வந்திருக்கு. இதுவே ப்ரெசண்ட்னா பிகம் வரணும். She became very angry. அவர் ரொம்ப கோபமாயிட்டா. எப்போ? when she saw him, அவனை பார்த்தப்போ, அவனை பார்த்தபோது அவள் ரொம்ப கோபமாயிட்டா. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do whatever you feel is right. Do whatever you feel is right. Do whatever அப்படின்னா என்ன வேணால் பண்ணு. You feel is right. எது சரின்னு உனக்கு நீ ஃபீல் பண்ணுறியோ, உனக்கு தோணுதோ அதை பண்ணு. Do whatever you feel is right. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை பார்த்துக்கிறேன். நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ அவளை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக ஊருக்கு போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். நான் அவளை பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ஸோ இதுவே நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன், நீங்கள் ஊரில் இல்லாதப்போ நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டுக் கேர் ஆஃப் ஹர். ஐ எம் த ஒன் ஹூ டுக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னும் சொல்லலாம். நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன், அவளை பார்த்துக்கிட்டது நான் தான். ஐ எம் த ஒன் ஹூ டுக் கேர் ஆஃப் ஹர். இதுவே அப்படி இல்லைன்னா நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன், நான் அவளை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ டுக் கேர் ஆஃப் ஹர், நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஊரில் இல்லாதப்ப நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். யூ ஹாவ் டு டேக் கேர் அப்படின்னா நீ தான் பார்த்துக்கணும். ஆஃப் ஹர், அவளை, நீ தான் அவளை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியணும். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியணும். நான் மட்டுமே சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன யோசிக்கிறனுங்கிறதும் எனக்கு தெரியணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு நோ வாட் யூ திங்க். ஐ நீட் டு நோ வாட் யூ திங்க். ஐ நீட் டு நோ அப்படின்னா எனக்கு தெரியணும். வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிறனும், நீ என்ன நினைக்கிறனும் எனக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need to know what they think. I need to know what they think. They அப்படின்னா அவர்கள். What they think, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு I need to know, எனக்கு தெரியணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினச்சன்னு எனக்கு தெரியணும். நீ என்ன நினச்சன்னு, நீ என்ன யோசிச்சன்னு எனக்கு தெரியணும், பாஸ்டில். ஸோ ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். தாட் அப்படின்னா யோசித்தது. ஓகேவா? பாஸ்ட்டு. திங்கோட பாஸ்டன்ஸ் தாட். ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். ஸோ இதுவே அவங்க என்ன யோசித்தாங்கன்னு எனக்கு தெரியணுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் உன்னுடைய நல்லதுக்கு தான் இதை சொல்கிறார்கள். அவங்க உன்னோட நல்லதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளு. அவங்க ஓ நல்லதுக்கு தான் அதை சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are saying it for your good. They are saying it for your good. They are saying it அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. For your good, உன்னோட நல்லதுக்கு தான் அவங்க இதை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நடந்ததற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா? நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you still angry for what happened? Are you still angry for what happened? Are you still angry? இன்னும் கோபமாக இருக்கியா? Still angry அப்படின்னா இன்னும் கோபமாக. Are you still angry? இன்னும் கோபமாக இருக்கியா? For what happened? நடந்ததுக்காக நீ இன்னும் கோபமாக இருக்கியா? ஸோ இதுவே நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத, நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத, மன்னிச்சிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be still angry for what happened. Don't be still angry for what happened. Don't be still angry. இன்னும் கோபமாக இருக்காத. For what happened. நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத. ஓகேவா? ஸோ இதுவே நடந்ததுக்காக அவன் இன்னும் கோபமாக இருக்கான், நடந்ததுக்காக அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is still angry for what happened. He is still angry for what happened. He is still angry அப்படின்னா அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான். For what happened, நடந்ததற்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, என்னால் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have suffered a lot because of me. You have suffered a lot because of me. You have suffered அப்படின்னா நீ கஷ்டப்பட்டுட்ட. Suffer அப்படின்னா கஷ்டப்படுறது. You have suffered அப்படின்னா நீ கஷ்டப்பட்டுட்ட. A lot நிறைய. Because of me என்னால் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. You have suffered a lot because of me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஏன் நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க? நீ வேறு எதில் இவ்வளோ ஆர்வமாக இருந்து நான் பார்த்ததில்லையே, இதில் மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you so interested in this? Why are you so interested in this? in this. Why are you so interested? ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்க? Interested அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது. Why are you so interested in this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What do you know about her? What do you know உனக்கு என்ன தெரியும்? About her, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? What do you know about her? அவளை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know everything about her. I know everything about her. I know everything அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும். About her, அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't even say a single word about this. He didn't even say a single word about this. He didn't even say அப்படின்னா he didn't even say a single word. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. He didn't say அப்படின்னா அவன் சொல்லலை. He didn't even say a single word அப்படின்னா அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. about this, இதை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்கும்போது சத்தமாக இதை சொல்.
நான் கேட்குறப்ப இதை சத்தமாக சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Say it loud when I ask. Say it loud when I ask. Say it loud அப்படின்னா சத்தமாக சொல்லு. Loud அப்படின்னா சத்தமாக. Say it இதை சொல்லு. When I ask நான் கேட்கும்போது இதை சத்தமாக சொல்லு. Say it loud when I ask. இதை சத்தமாக சொல்லாத, இதை சத்தமாக சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பேசும்போது அமைதியாக இரு. நான் பேசுகிறப்ப அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி குவயட் வென் ஐ ஸ்பீக். பி குவயட் வென் ஐ ஸ்பீக். பி குவயட் அப்படின்னா அமைதியாக இரு. வென் ஐ ஸ்பீக் நான் பேசும்போது, நான் பேசுகிறப்ப அமைதியாக இரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பேசிகிட்டு இருந்தப்ப அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. நான் பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க அமைதியாக இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They were quiet when I was speaking. They were quiet when I was speaking. They were quiet அப்படின்னா அவங்க அமைதியாக இருந்தாங்க. பாஸ்ட் டென்ஸ், அதனால் வேர் வந்திருக்கு. எப்போ? when I was speakingனா பேசிக்கொண்டு இருந்த போது. நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க அமைதியாக இருந்தாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொன்னதே இல்லையே. இதை பற்றி நீங்கள் என்னிடம் சொன்னதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have never told us about this. You have never told us about this. You have never told us. நீங்கள் எங்ககிட்ட சொன்னதே இல்லை. about this இதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட சொன்னதே இல்லை. You have never told us about this. நீ கண்டிப்பாக இதை பழகிக்கணும். ஸோ இனிமேல் இப்படி தான் இருக்கும், நீ கண்டிப்பாக இதை பழகிக்கணும், இல்லைன்னா உனக்கு கஷ்டமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் கெட் யூஸ் டு இட். யூ ஷுட் கெட் யூஸ்ட் டு இட். யூ ஷுட் அப்படின்னா நீ பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். யூ ஷுட் கெட் யூஸ்ட் டு இட். நீ இதை பழகிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நடந்தது நியாயமே இல்லை. நடந்தது நியாயமே இல்லை. That is not fair what happened. That is not fair what happened. That is not fair அப்படின்னா நியாயமே இல்லை. What happened நடந்தது நியாயமே இல்லை. That is not fair what happened. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாராலையும் உள்ளே செல்ல முடியாது. யாராலையுமே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can get in. No one can get in. No one அப்படின்னா யாராலையும், யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் no one. Can get in உள்ளே போக முடிகிறது யாருமே இல்லை. No one can get in யாராலையுமே உள்ளே போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேற்று இரவு நான் வீட்டிற்கு வந்தேன். நேற்று நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஊருக்கு போயிருந்தேன், நேற்று நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came home yesterday night. I came home yesterday night. I came home அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தேன். yesterday night நேற்று இரவு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். I came home yesterday night. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போது திரும்ப வருவேன் என்று எனக்கு தெரியாது. நான் எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even know when I will come back. I don't even know when I will come back. I don't even know அப்படின்னா எனக்கே தெரியாது. when I will come back நான் எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. அந்த எனக்கே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இதுவே நான் எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா I don't know when I will come back அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா I don't even know when I will come back. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ திரும்ப வருவேன்னு உனக்கு தெரியாதா. நீ எப்போ திரும்ப வருவேன்னு உனக்கு தெரியாதா, பொய் சொல்கிறியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you know when you will come back? Don't you know when you will come back? Don't you know உனக்கு தெரியாதா. when you will come back நீ எப்போ திரும்ப வருவேன்னு உனக்கு தெரியாதா. ஸோ இதுவே
அவன் எப்போ திரும்ப வருவான்னு எனக்கு தெரியாது. அவன் எப்போ திரும்ப வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வென் ஹி வில் கம் பேக். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. வென் ஹி வில் கம் பேக், அவன் எப்போ திரும்ப வருவான்னு. ஸோ இதுவே அவங்க எப்போ திரும்ப வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னுடைய பொறுமையை சோதிக்காதே. என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் அப்படின்னா சோதிக்காத. மை பேஷன்ஸ், பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. என் பொறுமையை சோதிக்காத, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை தவிர வேறு ஒன்று செய்தேன். நான் இதை தவிர வேறு ஒன்று பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ டிட் சம்திங் எல்ஸ் அதர் தென் திஸ். ஐ டிட் சம்திங் எல்ஸ் அதர் தென் திஸ். ஐ டிட் அப்படின்னா நான் பண்ணினேன். சம்திங் எல்ஸ் வேறு ஒன்று. அதர் தென் திஸ் இதை தவிர, இது இல்லாமல் நான் வேறு ஒன்று பண்ணினேன். ஐ டிட் சம்திங் எல்ஸ் அதர் தென் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவளை உடனே வர சொன்னேன். நான் அவளை உடனே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்ட் ஹர் டு கம் இம்மீடியட்லி. ஐ ஆஸ்ட் ஹர் டு கம் இம்மீடியட்லி. ஐ ஆஸ்ட் ஹர் டு கம் அப்படின்னா நான் அவளை வர சொன்னேன். இம்மீடியட்லி அப்படின்னா உடனே. நான் அவளை உடனே வர சொன்னேன், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.